இவன் தாங்க விமல். இவனும் எல்லார் போலையும் ப்ரீகேஜி, எல்கேஜி, 12th பிலாம் கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கான். வேலை கிடைச்சிருச்சுன்ற அதுக்குள்ள எப்படி வலிச்சு வலிச்சு வண்டி ஓட்டுறான் பாருங்க. பாருங்க, சொல்லி முடிக்கல அதுக்குள்ளேயும் அவன் வேலையை காமிக்கிறான். ஐயோ, பஞ்சர் போல. வேலை கிடைச்சதும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. இதுதான் நேரம்னு சொல்றாங்க போல. அப்புறம் இவன் தாங்க அமீர். டிப்ளமோ முடிச்சு அடுத்து லேட்ரல் என்ட்ரியாக பிஇ பண்ணிட்டு இப்போ ஒரு நல்ல வேலையில் இருக்கான். இப்போ பார்க்குற மாதிரி இவ்வளோ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல பையன்லாம் இல்லைங்க, செம்ம ரவுடி பையன்தான். என்ன இவன் யாரையோ பார்த்து லுக் விடுறான்? யார்ரா இவன்? அட, நம்ம விமல் ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தவன். இவங்க என்னடா ஏதோ தெரிஞ்சவங்க மாதிரி பார்த்துக்கிறாங்க. என்னடா யாரும் தெரியுதா? மச்சான் அமீரே. நான் அந்த பக்கம். வண்டி பஞ்சரா? ஓ, இவனுங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் போல, அதான் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறானுங்க. அதாவது வேலைக்கு தின்றாரு, என்ன பண்ணுறது? ரெடி வெளில போகலாம், வரியா? பீச் போகலாமா? சரி. வண்டி ஓட்ட தெரியுதா உங்களுக்கு? டேய் ரகுல் மச்சான் விமல்டா. டேய் விமலா. ஹை, தோ பாருடா கோஇன்சிடென்ஸு. அதாங்க எதாச்சும் மீட் பண்ணிக்கிறாங்களாமா. என்ன பண்ணுறீங்க? சொந்தமாக சைட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்டா. எங்கடா? பெசன் நகரில். ஓ, அப்புறம் சூர்யா நீ என்ன பண்ணுறான்? இவ்வளோ கேட்குறியா? நீ என்ன பண்ணுற? எங்கள் முகப்பேரில் ஒரு சைட் ஒன்று போயிட்டுருக்கு மச்சான். ஏதோ பரவாயில்ல போயிட்டுருக்கு. அப்புறம் மச்சான் லைவ்ல எப்படி போகுது? சந்தோஷ் என்னப்பா பேசுனீங்க? இவனுங்கன்னா 4-5 வருஷம் முன்னாடி எங்கே எப்படி இருந்தானுங்க தெரியுமா? தோ இதாங்க அந்த சிவில் பி கிளாஸா. இந்த கிளாஸில் மொத்தமாக பசங்க, அப்புறம் 2 பொண்ணுங்க தான். ஸோ மாஸ் பண்ணுவானுங்க, கேட்கவே வேணாம். எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்ற பேரில் செம்ம காமெடி நடந்துட்டுருக்கு. பேர் சொல்லியே எல்லாருக்கும் வாய் வச்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்க.
பாருங்க குரூப்பில் டூப் மாதிரி. கிளாஸ்குள்ளே வந்து இன்னும் 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் எப்படி இப்படி ஒட்டி உழவாட ஆரம்பிச்சிட்டானுங்க பாருங்க. இதுதான் பசங்க பாருங்க. எல்லாரும் ஏதோ காலேஜ் வந்து ஃபீலே இல்லாமல் படிக்கிறது தவிர வேறு எல்லாத்தையும் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இப்போவே இப்படி இருக்கானுங்க. இவனுங்களாம் சீனியர் ஆனால் கேட்கவா வேணும், அடக்கவா முடியும் இவனுங்களெல்லாம். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இவன்னு வச்சுக்கோங்களேன். டிபார்ட்மெண்ட்குள்ளே காலை வச்சானுங்க, அவ்வளோதான். அப்புறம் இவனுங்களுக்கு வந்து சிஏ வந்து புது சார் வேறு, அதனால அவர் வந்தோடனே எலெக்ஷன் வைப்போம், ரெப்பை செலக்ட் பண்ணுவோன்னு சொன்னார். அப்போ தான் எல்லோரும் உருமனதாக காசு எதுவும் வாங்காமல் ரிசார்ட்டில் யாரையும் தங்க வைக்காமல் ஒரு நல்ல லீடராக தேர்ந்தெடுத்தாங்க. அவன் பேர் தாங்க விக்னேஷ் அலைஸ் விக்கி. வந்த ஃபேக்கல்ட்டிஸும் செம்ம ஜோவியல். ஸோ கேட்கவா வேணும், நல்ல செமத்திய. டேய் யாரா அவன் பேசிட்டு இருக்கேன்ல, இப்படி தாங்க விசில் அடித்து ஒரு 5 தடவை மாட்டியிருப்பானுங்க. டேய் ஐவின்ற பேரில் ஒரு நல்ல ஒரு பிக்னிக் கூப்பிட்டு போனாங்க. அதுவும் இவங்க கரகம் கீழ்பாக்கிலே போய் சேர்த்துட்டாங்க. 3rd இயர்லேயும் வழக்கம் போல் எல்லோரும் கலாய்ச்சிட்டு கிளாஸில் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிற யுனைட்டியை யாராலையும் அடிச்சிக்கவே முடியாது. இவ்வளோ நேரம் இவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்த நீங்களே ஒரு செகண்ட் கண் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி எந்த கற்பாம்பூச்சி வச்ச கண்ணுன்னு தெரில, ஒரு சின்ன பிரச்சனை ஒரு பெரிய பிரளயம் மாதிரி வெடிச்சிருச்சு. ரெக்கார்டு எழுதுறான். மச்சான் வாடா சாப்பிடலாம். ஏய் நான் வரலடா. ஏச்சி வா. வரலப்பா. சார் கம் மச்சான், லெட்ஸ் ஹேவ் சம் லஞ்ச்டா. பச்சிக்குதுடா. நீ போடா, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். டேய் வாடா. நீ போடா, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். பல்லுக்கும் பக்கோடா சாப்பிடுவான், மற்ற பசங்க போகலாம். டே சேஷா, என்னடா சாப்பிட போலியா? போகணும்டி, ஃபோன் பேசிட்டு போவேன். நம்ம பையன் சும்மா இருப்பானா? என்னதான் ரெக்கார்டு எழுதிட்டு இருந்தாலும் அவன் கான்சென்ட்ரேஷன் அந்த பொண்ணு மேலே போயிடுச்சு. சும்மாவா சொன்னாங்க அவனுக்கு வாயில் வாஸ்து சரியில்லைன்னு? ஏன் எங்கெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா? அதெல்லாம் சேஷாவை மட்டும். டே அவன் என் ஃப்ரெண்டுடா, நீ சீக்கிரம் போடி, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். ஏன் உன் ஃப்ரெண்ட் வேற இடத்துலாம் பேச மாட்டாங்களா? அவ்வளோ சீனா அவளுக்கு? டே அவ்வளோதான்டா அவள் லிமிட்டு. ஒரு அளவுக்கு தான் என்னால் பொறுமையாக இருக்க முடியும். அப்படி தான்டா பேசுவேன். என்னடா பண்ணுவேன்? விட மாட்டேன்டா உன்ன. சுரேஷ் டேய். என்னடா சுரேஷ் உம்முன்னு இருக்கேன், என்னாச்சு? அஸ்தாங்கடா. அஸ்தாங்களா? யார் எடுத்துருங்க? ராகுல்ரா. ஏன்டா சுரேஷ் அடிச்சா? என்னன்ற? என்னவா? ஏய் ஒருத்தன் தான் அடிக்க ஆரம்பிச்சான். அது அப்படியே வளர்ந்து ஒரு பெரிய சண்டே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நம்ம பசங்கன்னு சேர்ந்து சுத்தினவனுங்க உங்க பசங்க எங்க பசங்கன்னு பிரிஞ்சு சுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் அப்படியே பிரிஞ்சுக்கிறானுங்க. கிளாஸில் அந்த அரட்டை அராஜகம் பண்ணுறதுலாம் அப்படியே குறைஞ்சிருச்சுன்னு கூட சொல்ல முடியாது, சுத்தமாக இல்லை. சிவில் பீனா எப்படின்னு ஃபார்ம் ஆனானுங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஆயிடுச்சு கிளாஸு. அப்புறம் 3rd இயர் அப்படியே போச்சுங்க. அந்த சண்டே எவனும் மறக்கல, அதே கோவத்தோடு தான் இருந்தானுங்க எல்லாரும். ஃபஸ்ட் இயரில் பண்ண அராஜகத்தை கூட ஃபைனல் இயரில் பண்ணல இவனுங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா,
அதான் வாயில் வாஸ்து சரியில்லைன்னு அப்போவே சொன்னல, தவளை தன் வாயிலே திருப்பி கெட்டுருச்சு. என்னதான் நமக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் மற்றவங்க முன்னாடி என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாதுடா. ஜாலியாக அடிச்சு பேசிக்கிட்டாங்க, அவ்வளோதாங்க. இவங்க எதையும் மனசில் வச்சுக்க தெரியாது. என்னதான் ஒரு வருஷமாக பேசலனாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா இவன் வந்து நின்னால அங்கே நிற்கிறானுங்க இவனுங்க. டேய் கண்ணு வேர்க்குதுடா பசங்களா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து படித்து இருக்கிற எல்லா அரியரையும் ஒரே செமஸ்டரில் தூக்கிட்டானுங்க. அப்புறம் என்ன, ஒரு நல்ல வேலையிலையும் சேர்ந்தானுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு திசையில் போயிட்டானுங்க. கடைசியாக மச்சா மாமான்னு பேசிக்கிட்ட நாள் அதுதாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சானுங்க. அதுக்கப்புறம் சேரவே இல்லை மொத்தமாக 46 பேரும் சேர்ந்து. காலேஜ் டைம்ல நினைச்சா செம்மையா இருக்குல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா தான். ஆ மச்சான், அதெல்லாம் செம இதுடா மெமரிஸ். ஏய் ஆமாடா, யோகேஷ் பர்த்டே கூட இப்போ வருதுடா. அப்படியா? எப்படா? இதோ அடுத்த மாசம்டா. ஓகே, என்கிட்ட ஒரு 5 பேர் நம்பர் இருக்கு. உண்டா? என்ன விக்கி நம்பர் இருக்குடா. ஓகே, அவன் வைக்கணும். ரீக்ரியேட்டிங் மெமரிஸ் டர்ன்ஸ் ஹிஸ்ட்ரி. செம்ம பிளான் போடுறானுங்கள. என்னதான் எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் மாறி இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருந்த அந்த நட்பு மாறவே இல்லை. அதுக்கான அடையாளம் தான் இந்த சடன் மீட்டப். இதை பார்த்த உடனே இந்த காலேஜ் முடித்தவங்களுக்குலாம் அவங்கவுங்க கேங் ஞாபகம் வந்திருக்கும் ஷியோராக. இவனுங்க மாதிரி எல்லாரும் மனசை விட்டு பேசி ஒரு மீட்டை போடுங்க. எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரே உணர்வு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதை யாராலையும் அசைக்க முடியாது.